ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெப்பரு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கருகிராமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கருகிராமல். காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தோலையும் வந்து நம்ம சீவி எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும் கிழங்கு வந்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடித்ததுக்கப்புறமா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்துட்டு நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த கிழங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றாமையே நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் அதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளி வந்து இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சிடக்கூடாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக வந்துட்டு நீங்கள் இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு எப்போ வச்சாலுமே நம்ம கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.